வணக்கம் நண்பர்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நலமாக இருக்கீங்களா? நான் பாரம்பரிய ஜோதிடர் பா. ரவிக்குமார். இப்போ நாம் பார்க்கக்கூடியது ஏப்ரல் மாதத்துக்கு உண்டான ராசி பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்ருக்குறேங்க. ஏப்ரல் மாதம் பிறக்கக்கூடிய தருணம் பார்த்திங்கன்னா ஏப்ரல் மாதம் 1ஆம் தேதி திங்கட்கிழமை அதிகாலையில், அதாவது மூல நட்சத்திரம் 1ஆம் பாதத்தில், தனுசு ராசியில், தனுசு லக்னத்தில், கேது பகவானுடைய திசையில், அதாவது பார்த்துட்டிங்கன்னா 242 டிகிரியில் தாங்க இந்த மாதம் பிறக்கப்படுது. அப்படி பிறக்கக்கூடிய இந்த தருணத்தில் பார்த்திங்கன்னா காலப்புருஷ தத்துவத்தைப்படி 12வது ராசியான மேன ராசிக்கு இந்த ஏப்ரல் மாதம் என்னென்ன மாற்றங்களை கொடுக்க போகிறாரு அதை பற்றி தான் இந்த காணொலியில் இப்போ பார்க்க போகிறோம். அப்படி பார்த்திங்க அப்படின்னா இந்த மேன ராசிக்கு வரக்கூடிய நட்சத்திரங்கள் முதல்ல என்னென்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா, குருவுடைய நட்சத்திரமான இன்றைக்கி பூரட்டாதி நட்சத்திரம் 4ஆம் பாதம், அதன் பிறகு வரக்கூடிய சனியுடைய நட்சத்திரமான உத்திரட்டாதி நட்சத்திரம் 4 பாதங்கள், அதன் பிறகு வரக்கூடிய புதன் பகவானுடைய நட்சத்திரமான இன்றைக்கி ரேவதி நட்சத்திரம் 4 பாதங்கள். அப்போ 3 நட்சத்திரங்கள் 9 பாதங்கள் அடங்கிய மிக ஒரு அருமையான ராசி, மிக ஒரு அற்புதமான ராசி இன்றைக்கி மேன ராசி. மேன ராசின்றது அந்த காலத்தில் நம்ம முன்னோர்கள் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உலகத்திலேயே தூங்காத ஒரு ஜீவன் என்னென்னா மீன் மட்டும்தான் சொல்லுவாங்க. ஏன்னா அது எப்போ பார்த்தாலும் தன்னுடைய சிந்தனையிலையும் தன்னுடைய அறிவிலையும் பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு பக்கம் மைண்டு சுற்றிக்கிட்டே தான் இருக்கும். அந்த மாதிரி இன்றைக்கி மேன ராசியில் பிறந்த நீங்களும் பார்த்திங்க அப்படின்னா, என்கிட்ட நீங்கள் பார்த்துக்கிட்டு இருந்தாலும் பேசிக்கிட்டு இருந்தால் கூட, ஆனால் மற்ற இடத்துல உங்களோட மைண்டு வேலை செய்துக்கிட்டே இருக்கும். பொதுவாகவே இந்த மேன ராசிக்காரங்கிட்டலாம் அவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை சொல்லிவிட்டு நம்ம ஜமாளிச்சுட்டு வெளியில் வர முடியாது. ஏன்னா எப்பயுமே மைண்டு ஷார்ப்பாக யோசிக்கிறவங்க மேன ராசிக்காரங்க. ஆனால் நீங்கள் உடுத்தக்கூடிய உடையும் சரி, சாப்பிடக்கூடிய சாப்பாடும் சரி, பண்ணிக்கக்கூடிய அலங்காரத்துலேயும் சரி, கண்டிப்பாக கோட்டை விட்டுருவீங்க. ஏன்னா நம்ம மற்றவங்கள பற்றி யோசித்து நாமளே பார்த்தீங்கன்னா மறந்துடுவோம். ஏன்னா மீனராசிக்காரங்க பொறுத்த வரைக்கும் எப்படின்னா, இன்னைய வரைக்குமே அதாவது நல்லா வாழணும், நல்லா வளரணும், 4 பேர்த்து நல்லா கண்ணியமாக இருக்கணும்னு ஆசைப்படுறோமே தவிர, பொழுது போன பிறகு புத்தி வந்த மாதிரி சிறு வீட்டு வெல்லாமே வீடு சேராதுன்னு சொல்கிற மாதிரி மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீங்களே தவிர, ஆனால் நீங்கள் வாழ்கிறதுக்கு மற்றவங்க யாருமே உங்களுக்கு உதவி பண்ணவே மாட்டாங்க. ஆனால் 1 மணி நேரத்துக்கு 1 மூட்டை அரிசி, ஒரு ஆட்டுக்கடை வெட்டி போட்டால் சாப்பிட்றதுக்கு ஆள் இருக்கிறாங்களே தவிர, கை தவிர கீழே விழுந்துட்டா கைப்பிடிச்சி தூக்குறதுக்கு நிச்சயமாக சொல்கிறேன் உங்களுக்கு யாருமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். ஆனால் இன்னி வரைக்கும் சொந்தம் பந்த ஜாதி ஜனம் அங்கும் பங்காளி மற்றவங்க ஃப்ரெண்ட்ஸு அப்படின்றது எல்லாரும் எதிர்பார்க்குறீங்களே தவிர, ஆனால் இன்னி வரைக்கும் பார்க்கும்போது மற்றவங்க வாழ்கிறதுக்கு நீங்கள் முன்னுதாரணமாக இருக்கிறீங்களே தவிர, மற்றவங்க கெட்டு போகிறதுக்கு நீங்கள் எப்பயுமே முன்னுதாரணமாக இருந்ததே இல்லை. அப்படியாப்பட்ட ராசி தான் இந்த மேன ராசி. இந்த மேன ராசியில் பிறந்தவங்க பார்த்திங்க அப்படின்னா, நீங்கள் கும்பிட வேண்டிய ஆலயம் அப்படின்னு பார்த்திங்கன்னா மதுரையில் இருக்கக்கூடிய மீனாட்சி அம்மனை வழிபடுறது ரொம்ப நல்லது. அதே சமயத்தில் பார்த்திங்க அப்படின்னா மதுரை மீனாட்சிக்கு போயிட்டு ஒரு அர்ச்சனை, ஒரு அபிஷேகங்கள் செய்துட்டு வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிச்ச பாவம் எல்லாம் போகுன்றது ஒரு ஐதீகம். அப்படி இருக்கக்கூடிய காலகட்டம் இந்த ஏப்ரல் மாதம் நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு நம்ம பார்த்திங்க அப்படின்னா, இப்போ 1ஆம் பாவகத்துக்கும் 10ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி குரு பகவான் தான். பொதுவாக மீன ராசிக்கும் தனுசு ராசிக்கும் அதிபதி யாருன்னாவே குரு தான். அப்போ அந்த குரு இப்போ எங்கே இருக்கிறாருன்னா உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல இருக்கிறாரு. மேசத்தில் அதாவது பகையாக இருக்கிறாரு. அப்போ மேசத்தில் பகையாக இருக்கும்போது 2ஆம் இடத்துல குரு இருந்தால் திருமணத்துக்கு நல்ல வழிகாட்டியாக இருப்பார். ஏன்னா கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா குரு பார்வை இருந்தால் தான் கல்யாணம் பண்ண முடியும். குரு இல்லை பார்வை இல்லைன்னா கல்யாணம் பண்ண முடியாது. அப்படி பார்த்தீங்கன்னா குருவுடைய பார்வை 2, 5, 7, 9, 11. இப்போ உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறதுனால 100% இப்போ உங்களுக்கு திருமணம் இப்போ தடையாக இருந்தவங்களுக்கு, தள்ளி போயிட்டு இருந்தவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா இப்போ உங்களுக்கு குரு பார்வை 2ல் இருக்கிறதுனால குரு மங்கள யோகம் கண்டிப்பாக நல்லா இருக்குதுங்க. சரிங்களா? அதே மாதிரி பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு குரு 2ஆம் இடத்துல இருக்கிறாருன்னா எங்கே இருக்கிறாருன்னா தனஸ்தானத்தில் இருக்கிறாரு. தனஸ்தானம், குடும்பஸ்தானம், கல்விஸ்தானத்தில் இருக்கிறார். அப்போ படிப்புன்றது நல்லாயிருக்கும். மீனராசிக்காரங்களுக்கு படிப்பு சூப்பராக இருக்கும் இந்த மாதம். அடுத்தது தனஸ்தானத்தில் பார்க்கும்போது இருக்கிறதுனால குடும்பத்தில் கண்டிப்பாக யாழ்ரச்சனி ஒரு பக்கம் இருந்தாலும், ஏன்னா யாழ்ரச்சனின்றது இப்போ நடக்கிறது அதாவது இப்போ நடக்கக்கூடியது முழுக்க பார்த்திங்க அப்படின்னா விரைச்சனி நடந்துகிட்டு இருக்குது. அப்போ அந்த விரைச்சனி நடக்கும்போது எப்படி இருக்கும், எவ்வளோ பணம் வந்தாலும் நட்டம்தான். இன்றைக்கி 5000 10,000 இருந்தால் கூட விடிஞ்சு பார்த்தா பாக்கெட்டில் 1 ரூபாய் இல்லை.
தங்கம் இருந்தால் தவிட்டுப்படி, மாணிக்கம் இருந்தால் மத்தியான செலவு, வெள்ளி வந்தால் வேறையே, மாடு கறக்க போன குடிக்கு இப்போ கரெக்டாக இருக்குதுன்னு தான் உண்மை. அப்போ பார்த்திங்கன்னா இந்த 7 சனி ஒரு பக்கம் இருந்தாலும் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருந்தாலும் மனத்திறமையில் இப்போ வண்டி ஓட்டிகிட்ருக்குறீங்க. அதே மாதிரி குடும்பஸ்தானத்தில் வந்து இப்போ குரு இருக்கிறதுனால குடும்பத்துக்குள்ளார கஷ்டம் இருந்தாலும் ஏதோ 4 பேர்த்துக்கு முன்னாடி கண்ணியமாகவும் வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சில நேரத்தில் போராட்டங்கள் இருக்க தான் செய்யுதுங்க. கல்யாணம் ஆனவங்களுக்கு ஏன்டா கல்யாணம் ஆனன்ற கவலை, கல்யாணன்றது பண்ணாதவங்களுக்கு இன்னும் எப்படா கல்யாணம் ஆகுன்ற கவலை. ஆனால் இந்த மீன ராசியில் பிறந்தவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன்டா பிறந்தன்ற கவலை. ஏன்னா அவ்வளோ கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க இந்த 7 சனியில். கொஞ்சம் நஞ்சு கஷ்டம்லாம் கிடையாது, வயசுக்கு மீறி கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறீங்க. கிட்டத்தட்ட இந்த 1.25 வருஷத்தில், இந்த 1.25 வருஷத்தில் பார்த்திங்கன்னா தொழில் வகையில் ரொம்ப போராடிட்டு இருக்கிறீங்க. இப்போ வேலையிலே பிரச்சனை கொடுத்துருக்கணும், வேலையில் பிரச்சனை கொடுத்துருக்கணும், குடுக்கல் வாங்கல தாமதமாக இருக்கணும், கடன் சுமைகள் அதிகமாக இருக்கணும். மொத்தத்தில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு நேரம் நமக்கு வந்து பார்த்திங்கன்னா எப்படி சொல்கிறதுனா மதுரை மேலே இருக்கக்கூடிய பூனை மாதிரி எந்த பக்கம் தாவறதுன்னு தெரியாமல் இருக்கக்கூடிய நிலமை தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. அப்படியாப்பட்டவங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா இப்போ குரு வந்து 2ஆம் இடத்துல இருந்து 3ஆம் இடத்துக்கு வந்து மே மாதம் 2ஆம் தேதி போகிறாரு. அப்போ உங்களுக்கு கண்டிப்பாக இதை விட இன்னும் சூப்பராக இருக்குதுன்னு நம்ம சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா 2ஆம் பாவகத்துக்கும் 9ஆம் பாவகத்துக்கும் அதிபதி யார் அப்படின்னு பார்த்திங்க அப்படின்னா செவ்வாய். இப்போ செவ்வாய் உங்கள் ராசிக்கு 12 இருக்கிறாரு, பகையாக இருக்கிறாரு. அண்ணன் தம்பிகளுக்குள்ளார வாக்குவாதம் வரும், அக்கா தங்கச்சிக்குள்ளார சங்கடங்கள் வரும். மொத்தத்தில் காசு படத்தினால உங்களுக்கு மன சங்கடங்கள் வரும், கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருக்கிறது நல்லது. அதே மாதிரி 3ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் யாருன்னா சுக்கிரன். ரிஷபராசிக்கும் 2வது வந்து துலா ராசிக்கு அதிபதி சுக்கிரன். அவர் இப்போ வந்து பார்த்திங்கன்னா 1ஆம் இடத்துல உச்சமாக இருக்கிறாரு. அப்போ 1ஆம் இடத்துல வந்து ஜென்மத்திலேயே இப்போ ஒரு உச்சமாகி உக்காந்துருக்கும் போது ஒச்சன் பார்த்தாலும் சரி, ஒச்சன் தொடும் பொழுதும் சரி, கண்டிப்பாக பிச்சை எடுத்தால் கூட தீராத தரித்திரியமாட்டான். இப்போ உங்களுடைய கடன் சுமைகள் கொஞ்சம் அதிகமாகும். சுக்கிரன் வந்து 1ஆம் இடத்துல இருக்கிறதுனால இந்த மாதத்தில் கொஞ்சம் போராட்டமாக இருக்கும். 2வது வந்து சாப்பாடு செய்யும்போது இருக்கிற நிம்மதி சாப்பிடும்போது இல்லை, படுக்கும்போது இருக்கிற நிம்மதி எந்திரிக்கும் போது இல்லை, தொழிலில் முடக்கம். மொத்தத்தில் வந்து பார்த்திங்கன்னா வீடு கட்டுவோமா, வண்டி வாங்குவோமா, காரு வாங்குவோமா, தொழில் தொடங்குவோமான்றதை விட கடனை கட்டுவோமா, கஞ்சி காலை வைத்து கஞ்சியாவது நிம்மதியாக குடிப்போமா, அதை பற்றி யோசிக்கக்கூடிய காலகட்டம் தான் இப்போ நடந்துக்கிட்டு இருக்குது. பொதுவாக மீன ராசிக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா நம்ம முன்னே சொன்ன மாதிரி பார்த்திங்கன்னா கிணத்துல போட்ட கல் மாதிரி கிடைக்கக்கூடிய ராசி மீன ராசி. 7 சனி இருக்கிறதுனால கண்டிப்பான்றது வண்டி வாகனத்தில் கொஞ்சம் பார்த்து போங்க, குடுக்கல் வாங்கல பார்த்துருங்க. நீர், நெருப்பு, எண்ணெய், தண்ணி, வண்டி, வாகனம் கொஞ்சம் கவனமாக இருங்க. ஓட்டிகிட்டு போகிறீங்களா உட்காந்துட்டு போகிறீங்களா நடந்து போனால் கூட தப்பு இல்லை. ஏன்னா உங்களுக்கு வந்து ஏதாவது ஒரு சூழ்நிலையில் ஒரு சின்ன உச்சம் கோணம் பின்னமாகறதுக்கெல்லாம் வாய்ப்பு இருக்குது. வரும்னு எதிர்பார்க்க வேண்டாம். ஏன்னா மீனராசிக்காரங்களுக்கு இப்போ 7 சனி நடக்குது இல்லைங்களா, அதுவும் பார்த்திங்கன்னா விரைச்சனி நடக்கும்போது கண்டிப்பாக ஏதோ ஒரு வகையில் விரயத்தை கொடுத்துக்கிட்டே தான் இருப்பார். சரிங்களா? அப்படி நடக்கும்போது உங்களுக்கு வந்து 3ஆம் பாவகத்துக்கும் 8ஆம் பாவகத்துக்கும் அதிபதி வந்து சுக்கிரன் வந்து 1ல் உச்சமாக இருக்கிறதுனால உங்கள் ஜாதகத்தை கண்டிப்பாக ஒரு தடவை பாருங்கள். ஏன்னா உச்சம் கண்டிப்பாக பார்க்கவே கூடாது. பார்த்துட்டார் அப்படின்னா கண்டிப்பாக வாழ்க்கையில் பைத்தியம் ஒன்று பிடிக்கல, திருவோடம் எடுத்துகிட்டு தெருவோரன்னு போகலாம். அவ்வளோ கஷ்டப்படக்கூடிய நேரம் தான் இந்த நேரம். அதே மாதிரி 4ஆம் பாவகத்துக்கும் 7ஆம் பாவகத்துக்கும் அதிபதினு சொல்லக்கூடியவர் புதன். அவர் இப்போ 2ஆம் இடத்துல இருக்கிறத தனி சிறப்பு. ஏன்னா குருவோட சேர்க்கையாக இருக்கிறாரு. உங்கள் மைண்டெல்லாம் இப்போ நிறைய வேலை செய்யும். காசு பணம் இல்லாத போது தான் வேலை செய்யன்னு சொல்கிற மாதிரி காசு பணம் இல்லை, நிம்மதி இல்லையே தவிர ஆனால் மனசுக்குள்ளார வந்து சாதிக்கணும், வளரணும், வாழணும், அவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும், இவங்களுக்கு முன்னாடி நல்லா இருக்கணும், அந்த மாதிரி எண்ணமெல்லாம் உங்களுக்கு நிறைய தோணும். இப்போல்லாம் பார்த்தீங்கன்னா என்ன செய்யலாம், எப்படி போனால் நல்லா இருக்குன்றது 1000 யோசனைகள் உங்கள் மனசுக்கு தோணும். அப்படி தோணினாலும் உங்களுக்கு புதன் பகவான் வந்து தோன்ற இடத்துல தான் அவர் இருக்கிறார். அதாவது உங்களுக்கு வளர வைக்க வேண்டிய இடத்துல புதன் இருக்கிறார், குருவோடு இருக்கிறார். அதனால் பரவாயில்லை. ஏன்னா மே மாதம் 2ஆம் தேதி வரைக்கும் உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா குரு வந்து மேசத்தில் இருப்பார். மேசத்தில் வந்து குரு கூட வந்து புதன் சேர்க்கையாக இருக்கும்போது கண்டிப்பாக சில மாற்றங்கள் உங்களுக்குள்ளார கொடுத்துருவார். தன்னம்பிக்கையோடு இருந்தீங்க அப்படின்னா உங்களுடைய விடாமுயற்சி உங்களுக்கு விஸ்வரூப வெற்றி கண்டிப்பாக கொடுத்துருவாருன்னு நம்ம சொல்லலாம். அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா 6ஆம் பாவகத்துக்கு அதிபதி அதாவது சூரியன், சிம்மராசிக்கு அதிபதி சூரியன். அவர் இப்போ 1ஆம் இடத்துல நட்பில் இருக்கிறாரு. அப்போ 1ஆம் இடத்துல நட்பில் இருக்கும்போது இப்போ இங்கே ஜென்மத்தில் இருக்கும்போது அப்பாவுக்கு தொழில் மாற்றங்கள், அம்மாவுக்கு உடல் மாற்றங்கள், மனைவிக்கு கட்டான்றது ஆரோக்கியங்களை ஓரளவுக்கு மேம்படுத்தி கொடுத்துருவார். குடும்பத்துக்குள்ளார கடன் சுமைகள் இருந்தாலும் கொஞ்சம் குறையிறதுக்கு என்ன வழி காட்டி கொடுத்துருவார். மொத்தத்தில் என்ன பண்ணால் இப்போதைக்கு நீங்கள் பண்ண வேண்டியது வந்து சனி பரிகாரம் பண்ணிட்டு வர்றது நல்லது. சனி பரிகாரம்னா என்ன? திருநள்ளாறு போயிட்டு வர்றது நல்லது, சனி பகவானை நவகிரகத்தை சுற்றுறது நல்லது, சனீஸ்வரன் கோயிலுக்கு கருப்பு எல் தீபம் போடுறது நல்லது,
சனிக்கிழமை எள்ளும் சோறு பிசைஞ்சு காகத்துக்கு வைக்கிறது நல்லது. முடிஞ்ச வரைக்கும் பத்தியமாக இருக்கிறது கண்டிப்பாக கொஞ்சம் நல்லது. அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா 11ஆம் பாவகத்துக்கும் 12ஆம் பாவகத்துக்கும் அதிபதி சனி பகவான், அவர் வந்து பார்த்திங்கன்னா இப்போ உங்களுக்கு 12ல் மறைஞ்சிருக்கிறாரு. சனி போய் 12ல் மறைகிறது நல்லது தான். ஏன்னா 12ஆம் இடத்துல எந்த கிரகம் மறைஞ்சாலும் அந்த கிரகம் வேலை செய்யாது. மறைஞ்சிருக்கிறது சனி தானே மறைஞ்சிருக்கிறாரு, கண்டிப்பாக நல்லது தான், நல்ல நன்மை தான் கொடுப்பாரு. முடிஞ்ச வரைக்கும் பார்த்தீங்கன்னா மற்றவங்களுக்கு ஜாமீன் கையெழுத்து போடாதீங்க, கூட்டுத்தொழில் பண்ணாதீங்க, போர் போடுறது, கிணறு வெட்டுறது, வண்டி வாகனன்றது வந்து ஜாதகத்தை பார்த்துட்டு எடுங்க. எது செய்கிற மாதிரி இருந்தாலும் உங்கள் சுய ஜாதகம் ஒரு தடவை பாருங்கள். வெளிநாட்டுக்கு போகிறேன், நான் பணம் கட்டுறேன், கவர்மெண்ட் வேலைக்கு நான் பணம் கட்டுறேன், அரசியலுக்கு நான் பணம் கட்டுறேன் அப்படின்னு ஏதாவது எதிர்பார்ப்போடு செஞ்சீங்க அப்படின்னா கண்டிப்பாக சொல்கிறேன் கை முதல் நஷ்டமாகும். கொஞ்சம் கவனமாக இருங்க. தொழில் தொடங்கலாம் அப்படின்னா உங்கள் நேரத்தை அப்படி பார்க்குறத விட உங்களுடைய பிள்ளைங்க நேரம் பார்த்துட்டு செய்யுங்க. இல்லை உங்கள் பிள்ளைங்க இல்லை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா ஏன் ஜாதகம் பார்க்கலன்னா உங்களோட ஜாதகத்தை ஒரு தடவை பார்த்துட்டு செய்கிறது முழுக்க நல்லது. அதே சமயத்தில் உங்களுக்கு 1ல் ராகு இருக்கிறது ஓரளவுக்கு நல்லது தான். ஏன்னா கேது 7ஆம் இடமாக உங்கள் ராசி பார்க்குறாரு. ஏன்னா ராகு கேதுக்கு வந்து பார்த்திங்கன்னா வீடு கிடையாது, நிழல் கிரகம், சாயா கிரகம், வக்கர கிரகம். அப்போ 7ல் உங்களுக்கு வந்து கேது பார்க்குறதுனால, ஏன்னா ராகு கேதுடைய பார்வை 3, 7, 11. அப்போ வந்து பார்த்திங்கன்னா கன்னி ராசியிலிருந்து 3ஆம் இடமாக கடகத்தை பார்க்குறாரு, 7ஆம் இடமாக பார்த்திங்கன்னா உங்கள் மேன ராசி பார்க்குறாரு, 11ஆம் இடமா விருச்சகத்தை பார்க்குறாரு. திசையோ புத்தியோ அந்தரமோ வரும்போது என்ன பண்ணுவார்னா கெட்டது கொடுப்பாரு. ஆனால் இந்த மாதிரி கிரக பெயர்ச்சி வரும்போது கேதுவும் நல்லது தான் செய்வார். உங்களுக்கு முழுக்க பார்த்தீங்கன்னா மேனராசிக்காரங்களுக்கு கேதுவுடைய பார்வை நீங்கள் வாங்கியிருக்கிறீங்க. அதனால் கண்டிப்பாக உங்களுக்கு பரவாயில்ல, நல்லது நன்மை கொடுத்தே தீர்வார். சரிங்களா? இருந்தாலும் உங்களுக்கு வந்து பார்க்கும்போது இந்த 7.5 சனியில் கவனங்கள் சிதறாது இருந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு நல்லது தான். சரிங்களா? அவங்க சொன்னாங்க, இவங்க சொன்னாங்க, அப்படி சொன்னாங்க, இப்படி சொன்னாங்கன்னு சொல்கிறத விட பொது பலன்றதை வந்து 100 பேருக்கு ஒரே மாதிரி நடக்காதுங்க. சரிங்களா? சுய ஜாதகம் நல்லா இருந்தால் மட்டும்தான் நல்லது கொடுக்கும். அதுவும் 5ஆம் இடம் 7ஆம் இடம் இந்த 2 ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு நல்லா இருந்துருச்சு அப்படின்னா அவங்க வாழ்க்கையில் அடுத்த கட்டத்துக்கு அப்டேட் ஆகி போயிட்டே இருக்கலாம். சரிங்களா? சரி நேயர்களே, இதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஃபீனிக்ஸ் ஆன்மீக சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதே போல் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். அப்போ தான் எடுக்கக்கூடிய ஒவ்வொரு காணொலியும் தொடர்ந்து நீங்கள் பார்க்க முடியும். இது தவிர உங்களுடைய பொன்னான நேரத்தை ஒதுக்கி இவ்வளோ நேரம் என்னுடைய காணொலி நீங்கள் முழுமையாக பார்த்ததுக்கு மனசிலிருந்து கேட்டுக்கிறேன். நன்றிங்க.